3i அட்லஸ் சமீபத்தில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு வால் நட்சத்திரம். இதை பற்றிய உண்மை தகவல்கள் அதிகம் வந்ததோ இல்லையோ, பொய்யான கதைகள் தான் அதிகம். அதிலும் ஒரு வீடியோ மிக வேகமாக பரவியது. ஏலியன் வால் நட்சத்திரம் அட்லஸ் வருவது போல காட்டப்பட்ட வீடியோ தான் அது. இன்னைக்கு நாம 3i அட்லஸ் காமெட், அதாவது அண்ட பனிப்பாறை பற்றிய உண்மை தகவல்களை தான் பார்க்க போகிறோம். டிசம்பர் 27 சனிக்கிழமை ஏசியாலேயே 3rd லார்ஜஸ்ட் டெலஸ்கோப் ஜவ்வாது மலையில் இருக்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்களும் எங்கள் கூட வந்து பார்க்கணுமா? அப்போ உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி நைட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டெலஸ்கோப் வழியாக பிளானட், ஸ்டார்ஸ், கேலக்ஸி இது எல்லாமே நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் அங்கே டென்ட் ஸ்டே பண்ணலாம். கேம்ப் ஃபயர் இருக்குது. உங்களுக்கு 3 times ஃபுட்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா உடனே காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை பிளாக் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரியாக 2025ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி தான் 3i அட்லஸ் என்ற ஒரு வால் நட்சத்திரம் நம் சூரிய குடும்பத்தை நோக்கி வருவதை ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடிக்கிறார்கள். சிலி நாட்டில் இருக்கும் அட்லஸ் டெலஸ்கோப் வழியாகத்தான் இந்த ஆராய்ச்சி நடந்தது. சூரிய குடும்பத்திற்கு வருகிறது என்றால் அப்போ இது சூரிய குடும்பத்தை தாண்டி ஏதோ ஒரு இடத்திலிருந்து வருகிறதா என்று கேட்கலாம். ஆம், இது ஒரு இன்டர்ஸ்டெல்லார் காமெட். நம் சூரிய குடும்பத்தை தாண்டி வேறு ஒரு நட்சத்திரத்திற்கும் நம் சூரியனுக்கும் இடைப்பட்ட, அதாவது நம் சூரியனுக்கும் மற்ற நட்சத்திரங்களுக்கும் இடைப்பட்ட இடைவெளியில் இருந்து வருவதால் தான் இதை இன்டர்ஸ்டெல்லார் ரீஜியன், அதாவது நட்சத்திரங்களுக்கு இடையில் இருந்து வருகிறது என்று கண்டுபிடிக்கிறார்கள். இதோ அட்லஸ் காமெட் அண்ட பனிப்பாறை ஜூலை 1, 2025 அன்று இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸில் இருந்து வரும்போது முதலாக எடுக்கப்பட்ட படம் தான் இது. இந்த பனிப்பாறை மில்கிவே கேலக்சியின் திக் கேஸ் கிளவுடில் இருந்து உருவானது என்றும் ஆராய்ச்சியில் தெரிய வந்தது. சுமார் 7 பில்லியன், அதாவது 700 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த அண்ட பனிப்பாறை உருவானது. இது ஒரு முறை நம் சூரிய குடும்பத்திற்குள் வந்தால் அடுத்த முறை இது திரும்ப வராது. இதற்கு முன்பும் இது வந்ததில்லை சூரிய குடும்பத்திற்கு, இதற்கு பின்னாலும் வரப்போவதில்லை. ஏனென்றால் இது ஒரு ஹைப்பர்பாலிக் ட்ரெஜெக்டரி, நான் ரிப்பீட்டிங் பாத் என்றும் அழைக்கிறார்கள். சில நேரம் இது போல காமெட் சூரிய குடும்பத்தில் வரும்போது அது பூமிக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்று அடிக்கடி சொல்லப்படும். ஆனால் நிச்சயமாக 3i அட்லஸ் காமெட் ஒருபோதும் பூமிக்கு ஆபத்தை தராது. காரணம், இது நம் பூமிக்கு மிக நெருக்கமாக வரப்போவதே இல்லை. இந்த பனிப்பாறைக்கும் நம் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் 1.8 ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் இடைவெளி இருக்குமாம். அதாவது 270 மில்லியன் கிலோமீட்டர் தூரம், அதாவது 27 கோடி கிலோமீட்டர் தூரம் கேப் இருக்கும் இந்த அண்ட பனிப்பாறைக்கும் நம் பூமிக்கும். அதனால் நிச்சயம் பிரச்சனையே இல்லை, பயப்பட வேண்டாம். சூரியனுக்கு நெருக்கமாக வரும்போது சுமார் 210 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்திற்கு நெருக்கமாக வரும். அதன் பின் அப்படியே திரும்பி போய்விடும், திரும்பி வரவே வராது. இதோ இதன் பாதை இப்படித்தான் செல்கின்றது பாருங்கள். சூரிய குடும்பத்தின் எல்லை சுமார் 2500 கோடி கிலோமீட்டர் தூரம். இதை தாண்டிவிட்டாலே அந்த பொருள் சூரிய குடும்பத்திற்கு சம்பந்தமே இல்லாத பொருளாகிவிடும். சூரிய குடும்பத்தை தாண்டி ஊர்ட் கிளவுட் என்ற பனிப்பாறை மண்டலம் இருக்கிறது. இங்கிருந்து தான் அடிக்கடி காமெட்ஸ் வரும். இதை லாங் பீரியட் காமெட், அதாவது 200 வருடம் முதல் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பின் அங்கேயே சென்று பின் மீண்டும் சூரியனை சுற்றிவிட்டு ஊர்ட் கிளவுடிற்கு செல்லும். இதைத்தான் லாங் பீரியட் காமெட் என்கிறார்கள். ஆனால் இப்போது வரும் காமெட் 3i அட்லஸ் ஊர்ட் கிளவுடி எல்லாம் தாண்டி ஏதோ ஒரு நம் சூரியனை போன்ற ஒரு நட்சத்திரத்தை சுற்றி கொண்டிருந்து அதன் பின் இது நம் சூரிய குடும்ப எல்லைக்குள் நுழைந்து வருகின்றது. அதனால்தான் இது எங்கிருந்து வருகிறது, இதன் தூரம் என்ன, எத்தனை வருடத்திற்கு ஒரு முறை வந்து போகும் என்று விஞ்ஞானிகளால் சொல்ல முடியவில்லை. விளக்கமாக சொன்னால் நம் சூரிய குடும்பத்திற்கு அப்பாற்பட்ட விருந்தாளி என்றும் சொல்லலாம். இந்த காமெட் 3i அட்லஸ் இது சில ஒளியாண்டு தூரத்தில் இருந்து கூட வந்திருக்கலாம். இதனால்தான் இதை ஏலியன் காமெட் என்கிறார்கள். ஆனால் இதை வைத்து சில மாதமாக ஏலியன்கள் பூமியை நோக்கி வருகிறது பாருங்கள் என்று நிறைய பொய்க்கதைகள் சொல்லப்பட்டது. ஆனால் இது ஒரு தொலைதூர அண்ட பனிப்பாறை தான். சூரியனை விட்டு தொலைதூரத்தில் இருக்கும்போது பனிக்கட்டியால் ஆன இந்த பாறை சூரியனை நோக்கி வரும்போது சூரியனின் வெப்பத்தால் அந்த பனிக்கட்டிகள் உருகி ஒரு வால் நட்சத்திரம் போல இதோ இது போல சிதறும்.
அதனால்தான் இது பார்க்க வால் நட்சத்திரம் போல தெரிகின்றது. அதனாலேயே தான் இதை வால் நட்சத்திரம் என்கிறார்கள். ஜூலை 21 நாசாவின் ஹப்பிள் டெலஸ்கோப் எடுத்த படம் இதோ. இந்த 3i அட்லஸ் காமெட் 1 மணி நேரத்திற்கு சுமார் 2 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் தான் வந்து கொண்டிருந்தது என்றும் ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடித்தார்கள். நாசாவின் சைக்கி மிஷன் செப்டம்பரில் 3i அட்லஸை எடுத்த படங்கள் தான் இதோ. இது நாசாவின் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இன்ஃப்ராரெட் டெக்னாலஜியை பயன்படுத்தி எடுத்த படம். இந்த 3i அட்லஸின் படத்தை பாருங்கள். பூமியிலிருந்து லாஸ் கேம்பிரஸ் அப்சர்வேட்டரியில் இருந்து பல இரவுகள் முயற்சி செய்து காமெட்டை படம் பிடித்தார்கள். இதோ இதுதான் அந்த படம். இதில் மற்ற பேக்ரவுண்ட் ஸ்டார்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த அரிதான காமெட் கண்ணுக்கு தெரியுமா என்றால் நிச்சயமாக வெறும் கண்களுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை என்பதுதான் உண்மை. குறைந்தது நாம் 8 இன்ச் டெலஸ்கோப் வைத்து பார்த்தால் மட்டும்தான் இந்த காமெட்டை பார்க்கவே முடியும் என்பதுதான் உண்மை. நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.